சென்னை பிப்ரவரி 14 காலை 7 மணி. நகரம் முழுவதும் சிவப்பு ரோஜாக்கள், சாக்லேட்டுகள், காதல் ஜோடிகள். ஆனால் அந்த நகரத்தில் ஒருவன் மட்டும் இன்று ஒரு சாதாரண நாளாகவே நினைத்தான். அவன் பெயர் ஆதித்யா. ஆதித்யா ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர். அவனுடைய வாழ்க்கை வேலை, வீடு, மீண்டும் வேலை. காதலா? அவன் எப்போதும் சொல்வான், லவ் இஸ் டிஸ்ட்ராக்ஷன். ஆனால் அவன் அறியாமல் இந்த ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது. அன்று காலை பஸ் ஸ்டாப்பில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். மஞ்சள் சால்வா, கையில் ஒரு புத்தகம், அமைதியான சிரிப்பு. அவள் பெயர் மீரா. அந்த நேரத்தில் மழை திடீரென பெய்ய ஆரம்பித்தது. அனைவரும் ஓடினர். ஆனால் மீரா மட்டும் குடையில்லாமல் நின்றாள். ஆதித்யா தனது குடையை நீட்டினான். உங்களுக்கு வேண்டுமா? மீரா சிரித்தாள். நாம் ஷேர் பண்ணலாமே. அந்த ஒரு நொடி அவன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. பஸ் வரவில்லை, மழை அதிகரித்தது. காஃபி குடிக்கலாமா என்றான் ஆதித்யா. அவர்கள் ஒரு சிறிய காஃபி கடைக்கு சென்றார்கள். நான் மீரா, ஆசிரியை. நான் ஆதித்யா, சாஃப்ட்வேர் என்ஜினியர். சிறிய உரையாடல், சிறிய சிரிப்பு. பிரியாவிடை சொல்லும்போது மீரா சொன்னாள், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஆதித்யா சிரித்தான். நான் செலிப்ரேட் பண்ணவே மாட்டேன். மீரா மெதுவாக சொன்னாள், ஒரு நாள் வாழ்க்கையை மாற்றிடும். அலுவலகத்தில் வேலை செய்ய முயன்றான். ஆனால் மைண்ட்ல ஒரு முகம் மட்டும், மஞ்சள் சால்வா, அந்த சிரிப்பு. இது என்னடா நடக்குது? அவன் தன்னையே கேட்க ஆரம்பித்தான். மாலை 6 மணி, அதே பஸ் ஸ்டாப். மீரா மீண்டும் அங்கே. கோயின்சிடென்ஸா என்றான் ஆதித்யா. இல்ல, இது டெய்லி ரூட். இருவரும் நடந்து பேச ஆரம்பித்தார்கள். மீரா குழந்தைகளுக்கு இலவசமாக டியூஷன் நடத்துவதாக சொன்னாள். ஏன் என்றான் ஆதித்யா. ஒரு குழந்தையின் கனவு நிறைவேறினா உலகம் அழகாகும். அந்த ஒரு சென்டென்ஸ் அவன் மனதில் ஆழமாக பதிந்தது. பூங்காவில் அமர்ந்திருந்தனர். சுற்றிலும் ஜோடிகள், காதல் பாடல்கள். ஆதித்யா கேட்டான், நீங்க காதல நம்புறீங்களா? மீரா மெதுவாக சிரித்தாள். காதல் என்பது ரிலேஷன்ஷிப் மட்டுமில்ல, ஒருவரின் வாழ்க்கையை நல்லதாக்க நினைக்கும் மனசுதான் காதல். சில நிமிடங்கள் அமைதி. பின்னர் மீரா மெதுவாக சொன்னாள், நான் நாளை சென்னை விட்டு போறேன். ஆதித்யா அதிர்ச்சி. டெல்லி, கவர்மெண்ட் ஸ்கூல் ஜாப். அவன் உள்ளே ஒரு வெறுமை. ஒரே நாள்தான், ஆனால் ஏன் இதயம் கனத்தது? அந்த இரவு வீட்டிலிருந்தாலும் அவனுடைய மனம் அமைதியில்லை. அவன் உணர்ந்தான், நான் காதலிக்க ஆரம்பிச்சுட்டேனா? ஒரே நாள், ஆனால் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. நள்ளிரவு, மீரா தங்கியிருந்த ஹோட்டல் முன் கையில் ஒரு சிறிய செடி. ரோஜா இல்லை, விலையுயர்ந்த பரிசில்லை, ஒரு சிறிய செடி. இது என்ன என்றாள் மீரா. ஆதித்யா சொன்னான், ரோஜா சில நாட்களில் வாடிடும், ஆனா இது வளர்ந்து கொண்டே இருக்கும். இன்று நாம சந்தித்தது ஒரு நாள்தான், ஆனா இது ஒரு வாழ்க்கையாகலாம். மீரா கண்களில் கண்ணீர். நான் திரும்பி வருவேன் என்றாள். 1 வருடம் கழித்து அதே பஸ் ஸ்டாப். ஆதித்யா காத்திருந்தான். ஒரு குரல், காஃபி ஷேர் பண்ணலாமா? மீரா மீண்டும் வந்தாள். சாஃப்ட் மியூசிக் ஃபேட். சில காதல்கள் ஆண்டுகள் எடுக்காது, ஒரு நாள் போதும். உண்மையான காதல் என்பது பரிசுகள் அல்ல, ஒருவரின் வாழ்க்கையை நல்லதாக்க நினைக்கும் மனசுதான் காதல். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.